யுஎஸ் காங்கிரஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கிட்ட போய் ட்ரம்ப் ஒப்புதல் பெறணும். 3 நாள்ல முடிக்கிறேன்னு சொல்லிட்டு 60 நாள் வரைக்கும் முடியாம திக்கி திணறி தடுமாறி திசமாறி போர் குறிக்கோள்களை என்ன குறிக்கோள்னே வரையறைப்படுத்தாம இன்னைக்கு கடைசியில ஆர்மோஸ்ல நிக்குது. அமெரிக்கா இந்த போரில் தார்மீக ரீதியில் ஜெயித்தார்களா என்று பார்த்தால் இல்லை. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா ஈரான் இந்த போர்ல தார்மீக ரீதியில் அவர்கள் கை ஓங்கியுள்ளதா தான் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானை அடிபணிய செய்ய முடியாமல் தவிக்கின்றன. மேற்காசியால மாத்திரம் அமெரிக்காவோட 41% போர்க்கப்பல்கள் நிற்கின்றன. அத்தனை போர்க்கப்பல்களை நிறுத்தி அத்தனை வேலைகள் பண்ணி கடைசியில அமெரிக்காவோட எல்லா தளவாடங்களும் அழிக்கப்பட்ட பிற்பாடும் அமெரிக்கா போர்கள் வென்று விட்டோம் என்றால் இது எப்படிப்பட்ட வெற்றி? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அவங்க கிட்ட என்ன ஆயுதங்கள் இருக்கு இல்லன்றதை நீங்களும் நானும் நேரா போய் பார்க்கல. ஆனா ஒண்ணு உண்மை, ஈரான் கிட்ட இன்னும் ஆயுதங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. போர் செய்யும் தந்திரம் மாறியுள்ளது. ஸோ இப்போ அமெரிக்கா அவங்கள நோக்கி வந்தா அவங்களோட எல்லா பேட்டில் பிளானுமே டிஃபென்சிவ் மோட்ல தான் இருக்கு, அஃபென்சிவ் மோட்ல இல்ல. ஏன்னா மற்றபடிக்கு நீங்க எல்லா டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இருக்கிற எல்லா பேஸையும் அவங்க அடிச்சுட்டாங்க. அமெரிக்க படைகள் உள்ள செல்வதற்கோ இல்ல ஒரு கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர்றதுக்கோ அந்த மொத்த நிலப்பரப்பையோ எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயமே அவர்கள் வீரர்கள் இறந்தால் இல்ல அவர்கள் வீரர்கள் காயமுட்டால் இல்ல அவர்களால் எந்த போர் குறிக்கோளும் அடையாமல் உயிர் சேதங்கள் வலுத்தால் ட்ரம்பின் அங்கீகாரமும் ட்ரம்பின் மதிப்பும் பெரிய அளவுக்கு அமெரிக்காவில் சரியும். ஆல்ரெடி சரிஞ்சிருச்சு. ஈரானோட கப்பல்களை ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை பிளாக்கேட் பண்ற மாதிரி சைனா கப்பல்களை நிறுத்துற மாதிரி அங்க போயிட்டு அமெரிக்காவோட மொத்த கப்பற்படை 41% கப்பற்படையை அங்க நிறுத்தி வச்சுட்டு போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு சொன்னா எப்படி போர் நிறுத்தம் வரும்? அப்போ நீங்க ஈரானுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கறதுக்கு தானே அங்க நீங்க கப்பல் படையை நிறுத்தி வச்சிருக்கீங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், அமெரிக்காவுடைய போர் சட்டத்தின்படி ஒரு அமெரிக்க அதிபர் போரை துவங்கினால் அதை 60 நாளுக்குள்ள முடியும் அப்படின்ற போல சட்டம் இருக்கு. அந்த கெடு இந்த ஈரான் அமெரிக்கா போர்ல இப்போ முடிஞ்சிருக்கு. இனிமேல் என்ன சார் நடக்கும்? யுஎஸ் அமெரிக்கா போரில் தோற்றுவிட்டதா? அது அமெரிக்க போர் சட்டம், இது அமெரிக்க அரசியல் சட்டத்திலேயே அது இருக்கு, சாசன சட்டத்திலேயே. சோ இட்ஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு மேல போறது நடத்தணும்னா அவங்களோட பாராளுமன்றம் யுஎஸ் காங்கிரஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கிட்ட போய் ட்ரம்ப் ஒப்புதல் பெறணும். 3 நாள்ல முடிக்கிறேன்னு சொல்லிட்டு 60 நாள் வரைக்கும் முடியாம திக்கி திணறி தடுமாறி திசமாறி போர் குறிக்கோள்களை என்ன குறிக்கோள்னே வரையறைப்படுத்தாம இதுதான் என்னோட குறிக்கோள், அணு ஆயுதமா இல்ல ஆட்சி மாற்றமா இல்ல ஆர்மோஸ திறந்து வைக்கிறதா, எது குறிக்கோள்னே தெரியாம இன்னைக்கு கடைசியில ஆர்மோஸ்ல நிக்குது. திறந்து விடு திறந்து விடு திறந்து விடு இல்ல பிளாக்கேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. சோ அப்போ அமெரிக்காவுக்கு ஈரானோட போர் புரியும் தன்மையை பெரிதளவில் பாதித்துள்ளதான்னா ஆமா பாதித்திருக்கு. பொருளாதாரத்தை பாதித்துள்ளதானா பாதிச்சிருக்கு. ஓரளவுக்கு அரசியல் மாற்றத்தை அவங்களால ஏற்படுத்த முடியும். ஆமா, பழைய தலைவர்களை கொன்று புது தலைவர்களை இன்னும் வன்மத்தை கக்கக்கூடிய தலைவர்களை ஈரான்ல, அதாவது அமெரிக்கா மீது வன்மத்தை கக்கக்கூடியவர்கள், அமெரிக்கா மீது அதிகம் கோபம் கொண்டவர்களை இங்கே அதிகாரத்துல உட்கார வச்சிருக்கு. சோ இது எப்படிப்பட்ட அமெரிக்காவோட போர் தந்திரம்னு எனக்கு புரியல. அமெரிக்கா இந்த போரில் தார்மீக ரீதியில் ஜெயித்தார்களா என்று பார்த்தால் இல்லை. இன்னொன்னு, ஈரான் இந்த போரில் தோற்று விட்டதா 60 நாள் கழிச்சு இந்த போரை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது தோத்துருச்சான்னு பார்த்தா இல்ல. ஈரான் இந்த போர்ல தோத்துதா நம்மளுக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா ஈரான் இந்த போர்ல தார்மீக ரீதியில் அவர்கள் கை ஓங்கியுள்ளதா தான் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானை அடிபணிய செய்ய முடியாமல் தவிக்கின்றன. சோ இது இஸ்ரேலுக்கும் ஒரு விதத்தில் தோல்விதான், அமெரிக்காவுக்கும் ஒரு விதத்தில் தோல்விதான். பேச்சுவார்த்தை என்னங்க, அடுத்து திரும்பி போர் தொடங்க போகுது,
கிட்டத்தட்ட 41% அமெரிக்காவோட போர்க்கப்பலும் கடற்படை பலமும் இந்த இந்த பர்ஷியன் கல்ஃப் கிட்ட, கல்ஃப் ஆஃப் அடன் கிட்ட, பிளஸ் கல்ஃப் ஆஃப் ஒமன் கிட்ட, இந்த இடத்துல மாத்திரம் மேற்காசியால மாத்திரம் அமெரிக்காவோட 41% போர்க்கப்பல்கள் நிற்கின்றன. அத்தனை போர்க்கப்பல்களை நிறுத்தி அத்தனை வேலைகள் பண்ணி கடைசியில அமெரிக்காவோட எல்லா தளவாடங்களும் அழிக்கப்பட்ட பிற்பாடும் அமெரிக்கா போர் வென்று விட்டோம் என்றால் இது எப்படிப்பட்ட வெற்றின்னு எனக்கு தெரியல. குறிக்கோள், அதாவது அரசியல் குறிக்கோள் அடைந்தார்களா, இல்ல ஈரானோட போர் புரியும் தன்மையை, அதாவது ராணுவ குறிக்கோள்களை, நிலப்பரப்பை ஏதாவது பிடித்தோ இல்ல அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வந்தோ அடைய முடிஞ்சுதா, இல்லை. இல்ல ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸையாவது இவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வர முடிஞ்சுதா, இல்லை. இல்ல பொருளாதார ரீதியில, ஆமா பொருளாதார ரீதியில ஈரான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஈரான் மட்டுமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதோட நீட்சி தான் இன்னைக்கு யுஏஇ உட்பட எல்லா நாடுகளும் பெரிய பொருளாதார பிரச்சனையில் மூழ்கியுள்ளார்கள். அதனால்தான் யுஏஇ ஒப்பெக்க விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு கட்டாயமும் அதனால்தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஒப்பெக் சவுதிக்கு லாபதாயகமா இருக்கிறதே தவிர்த்து யுஏஇக்கு லாபதாயகமாக இல்லை என்ற ஒரு காரணத்தினால்தான் அவங்க ஒப்பெக்க விட்டு வெளியே போயிருக்காங்க. ஒரு விதத்துல அது அமெரிக்காவுக்கு அது பெரிய ஒரு வெற்றி இல்ல லாபம். ஏன்னா இன்னைக்கு ஒப்பெக் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், எண்ணெய், கச்சா எண்ணெய் ஒரு நாளுக்கு எவ்வளவு விகிதாச்சார முறைப்படி எவ்வளவு எண்ணெயை அவங்க கீழே இருந்து எடுக்கணும்ன்ற ஒரு கூட்டமைப்பு தான் இந்த ஒபெக் பிளஸ் என்பது. 11 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு. இன்னைக்கு அதுல இருந்து 12 நாடுகளா இருந்தது, நேத்துல இருந்து 11 நாடுகளா மாறிடுச்சு யுஏஇ வெளியே வந்த அப்புறம். யுஏஇ இதுக்கு முன்னாடி $3 பில்லியன் தான், 3 மில்லியன் பேரல் தான் ஒரு நாளைக்கு அவங்களால வெளியே கொடுக்க முடியும், அதாவது எடுக்க முடியும், எண்ணெயை உரிய முடியும் பூமி அடியில இருந்து விற்பனைக்காக. ஆனா இப்போ அவங்களோட பெட்ரோலியம் மினிஸ்டர் மசூரி அவர் என்ன சொல்லியிருக்கார், முகமது மசூரி, நாங்க 4.8 மில்லியன் பேரல் அளவுக்கு எண்ணெயை விற்க நாங்கள் தயார் அப்படின்ட்டு. அதாவது 1.8 மில்லியன் பேரல்கள் அதிகப்படுத்த பாக்குறாங்க. ஏன்னா அவங்களோட பொருளாதார சேதத்தை ஈடுகட்டணும்னா அவங்க எண்ணெயை அதிகப்படுத்தி எண்ணெயை அதிக மார்க்கெட்ல வித்தா மாத்திரம்தான் முடியும். இது மொத்த ஒப்பெக்கோட 13% பலத்தை குறைக்கிறது ஆகும். யுஏஇ வெளியே போன உடனே ஒப்பெக் போன பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் 48% மொத்த உலகத்துல ஒரு 100 பேரல் விற்கிறாங்கன்னா 40% ஒப்பெக்கோட நாடுகள்ல இருந்து வந்துட்டு இருந்தது. இப்போ அதே ஒப்பெக் இந்த 12 நாடுகள்ல இருந்து வரக்கூடிய இது 44% விழுந்திருக்கு. இப்போ வரக்கூடிய மாதங்கள்ல இன்னும் சரிவை சந்திக்குமே தவிர்த்து ஏற போறது இல்லை, அவங்க உற்பத்தி திறன் ஏற போறது இல்லை. அதை முறியடிக்கும் விதமாக யுஏஇ வெளியே வந்த உடனே இன்னொரு 13% அதை குறைச்சுக்கோங்க. அப்போ 30% தான் மொத்த ஒப்பெக்கோட உற்பத்தி திறனா இருக்கு. ஒப்பெக்ல எத்தனை நாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில நாடுகள் தான் இருக்கு. இததான் அமெரிக்காவும் விரும்பிச்சு. பிளஸ் அமெரிக்காவோட எல்லா தளவாடங்களும் அங்க அளித்த பிற்பாடு அவங்க தளவாடங்கள் மட்டும் அழிக்கப்படவில்லை, அந்த நாட்டோட பொருளாதாரமும் சேர்ந்து அழிஞ்சிருக்கு. அதை புனர்கட்டமைக்கும் பணிக்காக எல்லாருமே எண்ணெய் அதிகமா அவங்க கிட்ட இருக்கிற என்ன பொருள் இருக்கோ அதுதானே வித்தாகணும், அந்த பொருளை விற்க ஆரம்பிப்பாங்க. அப்போ எண்ணெய் விலை கட்டுப்பாடு வரும். அதனாலதான் இன்னைக்கு இந்திய பொருளாதார நிபுணர்களே இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணெயோட விலை மெதுவா இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்கு. அதாவது விலை குறைஞ்சிட்டே வருது. $120 தொட்ட ஒரு பேரல் கச்சா எண்ணெய் இப்ப திரும்பியும் நார்மலைஸ் ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால இந்தியா போன்ற நாடுகள், சைனா, இந்தியா, இன்னும் சொல்ல போனா ஜப்பான், கொரியா, இவர்களுக்கெல்லாம் ஒரு பெருமூச்சு. சோ அந்த விதத்துல அமெரிக்கா இந்த போர்ல அது ஒன்று அவங்களால பண்ண முடிஞ்சது, ஒப்பெக்கோட அந்த ஒருங்கிணைப்பை உடைக்க முடிஞ்சது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் எல்லாரோட நீர்நிலையா இருந்த ஒரு பகுதியை ஈரானோட ஏகபோக நீர்நிலையா மாத்தின பெருமை அமெரிக்காவுக்கு சாரும். சோ அதனால என்ன ஆகுது, அட்லீஸ்ட்
22% எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுல இருந்து வெளியே வரத்துக்கும் இந்த பிரச்சனையில இருந்து தன்னை தானே மீட்டுக்கிறதுக்கு தான் அமெரிக்காவோட போர்லயும் இஸ்ரேல் போர்லயும் தான் பங்கேற்கவில்லை. நான் எண்ணெய் வர்த்தகம் பண்ணக்கூடிய என்னோட அந்த ஒரு தேவையை பூர்த்தி செய்வது, என்னோட உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்கு நான் எண்ணெய் வர்த்தகம் வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒப்பெக்ல இருந்து வந்திருக்கு யுஏஇ. இன்னொரு பக்கம் அந்த சைடு எடுத்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து நிலைப்பாடு பாகிஸ்தானோடு நெருக்கம் காட்டுது. இதனால ஈரான் வந்து பாகிஸ்தானை நம்பாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஏவல் நாயாக பாகிஸ்தான் செயல்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தையில். இது பல்வேறு முறை இது ப்ரூவ் செஞ்சிருக்கு. சோ பேச்சுவார்த்தை பாகிஸ்தானை மையமாக வைத்து தொடர்வதற்கு எந்த ஒரு காரணமோ தேவையோ இல்லை என்ற ஒரு நிலைக்கு ஈரான் எட்டி உள்ளது. ஆனா இந்த வாட்டி கடைசியில பேச்சுவார்த்தை நடக்காதான்னு சொல்லிட்டு அப்பாஸ் ஆராச்சி பாகிஸ்தானுக்கு போனாரு. அப்பாஸ் ஆராச்சி அதுக்கப்புறம் ஒமான் போனாரு. ஒமான்ல இருந்து ரஷ்யாவுக்கு போனாரு. புட்டினோட முக்கியமான சந்திப்பை வந்து நடத்தினாரு. புட்டினுக்கும் ஈரானுக்கும் வந்து அந்த பேச்சுவார்த்தையானது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதுல வந்து புட்டின் வெளிப்படையாக ஈரானுக்கு சாதகமான ஒரு விஷயங்களை அவர் பேசியதாகவும் ஈரானுக்கு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் அவர் தெரிவிச்சாரு. இதுல இருந்து என்ன தெரிய வருது? அமெரிக்கா வந்து சைனாவை கட்டுப்படுத்துவதற்கு அவங்க கடல் வழியா எடுத்திருக்கிற எல்லா முயற்சிகளும் தற்போதைக்கு பலன் கொடுக்கறதா இருந்தா கூட ரஷ்யாவோ சைனாவோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கசகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் வழியாக சென்று ஈரானை வந்து அடையக்கூடிய அந்த பாதையானது அதை வந்து அமெரிக்காவால கட்டுப்படுத்த முடியலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சைனாவோட சைனாக்கு எண்ணெய் போறத வந்து கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. யாரு? அமெரிக்கா நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சா கூட அது வந்து பலன் அளிக்க போவதில்லை. ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கான் எண்ணெய. அவனுக்கு பல்வேறு சோர்ஸ் மூலமா அவன் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறான், ஆப்பிரிக்க நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறான். ஏன் இந்த ஒபெக் அமைப்பிலேயே பாத்தீங்கன்னா கெபான் இருக்கு, நைஜீரியா இருக்கு, ஈக்குவடார் கினி இருக்கு, அங்கோலா இருக்கு, காங்கோ இருக்கு, குறிப்பிட்டு காங்கோ. இந்த நாடுகள் நான் சொல்றது அரபு நாடுகள், வெனிசுலா தவிர்த்து ஆப்பிரிக்க நாடுகளும் இந்த ஒபெக்ல இருக்குல்ல. ஒபெக் பிளஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இருக்கு. சோ யார்கிட்ட வாங்கலாம். சோ இவங்க கிட்ட இருக்கிற எண்ணெய மூலப்பொருளா வச்சு நிர்ணயம் பண்ணிட்டு இருந்த அந்த தாய் இன்று உடைந்துள்ளது. அது ஒன்றிதான் அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ள வெற்றி, ட்ரம்புக்கு கிடைத்துள்ள வெற்றி. மற்றபடிக்கு ஈரான் மீது கொண்ட எந்த ஒரு போர் குறிக்கோளும் அவர் அடையவில்லை என்பதுதான் அடிப்படை உண்மை. சரி, இப்போ வந்து அந்த போர் அந்த கெடுநாள் வந்து 60 நாள் முடிஞ்சிடுது அப்படின்ற போல சொல்றாங்க இல்லைங்க சார். இனிமேல் வந்து ட்ரம்புக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாதுங்களா? போர் அந்த படைகளை வந்து ஈரான் கிட்ட இருக்கிற படைகள் அந்த திரும்பி வாங்கிடுவாங்களா சார்? இல்ல, அவர் காங்கிரஸுக்கு போய் காங்கிரஸ்ல திரும்பி ஒப்புதல் வாங்கணும். அதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அவங்க? அதுக்கு மதுபான பிரியரான பீடெக்ஸ் வந்து கேள்வி கணைகளால் தொலைத்து எடுக்கும் காங்கிரஸ். போன வாட்டியே தொலைச்சு எடுத்தாங்க. அப்பயே அவரால் பதில் சொல்ல முடியாம பேந்த முழிச்சாரு. இந்த வாட்டி என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பாக்கணும் காங்கிரசியல் ஹியரிங்ஸ்ல. சரி, இப்போ தோல்வியில முடிஞ்சா ஈரான் கிட்ட இருக்கிற அமெரிக்க படைகள் என்ன நிலையில இருக்கும்? திரும்பி வந்து தார்மீக ரீதியில் தோல்விதான் அமெரிக்கா சந்தித்துள்ளது ஈரானோடு. தார்மீக ரீதியில். ஓகே சார், அதே போன்று வந்து ஈரானுடைய கடற்படை தளபதி சொல்றாரு, எங்க கிட்ட ஒரு ரகசிய ஆயுதங்கள் வந்து வச்சிருக்கோம், அவங்க வந்தாங்கன்னா ஒரே நொடியில காலி ஆயிடுவாங்க அமெரிக்க படைகள் அப்படின்ற போல சொல்றாரு. அந்த அவங்க கிட்ட என்ன ஆயுதங்கள் இருக்கு இல்லன்றத நீங்களும் நானும் வந்து நேரா போய் பார்க்கல. ஆனா ஒண்ணு உண்மை, ஈரான் கிட்ட இன்னும் ஆயுதங்கள் இருக்கின்ற என்பது உண்மை. அவங்க வந்து அவங்களோட போர் செய்யும் தந்திரம் மாறியுள்ளது. சோ இப்போ வந்து அமெரிக்கா வந்து அவங்கள நோக்கி வந்தா அவங்களோட எல்லா பேட்டில் பிளானுமே வந்து டிஃபென்சிவ் மோட்ல தான் இருக்கு, அஃபென்சிவ் மோட்ல இல்ல. நீ என் மேல தாக்குறியா, வா வந்து தாக்கிப்பார், நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்ற நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா மத்தபடிக்கு நீங்க எல்லா டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இருக்கிற எல்லா பேஸையும் அவங்க அடிச்சுட்டாங்க. சோ தாக்குதலை அமெரிக்கா தொடர்ந்தால் ஈரான் பதில் தாக்குதல்களை நடத்த முடியும் என்றுதான் அவர்களோட கண்ணோட்டமா இருக்கு. நீ தாக்குனா நான் திருப்பி அடிப்பேன், அதுக்கு நீ தயாரா இருந்தா சொல்றாங்க. நான் தாக்குதலை தொடங்குவேன்னு ஈரான் சொல்லல. ஏன்னா எல்லா கார்டும் அவங்க கிட்ட இருக்கு. ஆர்மோஸ் அவங்க கட்டுப்படுத்துறாங்க,
அவன் நினைச்ச அரபு நாடுகளை எந்த நாடை நினைச்சாலும் அந்த நாட்டை மேல ஏவுகணை வீசுறாங்க. இஸ்ரேல மேலயும் ஏவுகணை வீசுறாங்க. ஒரு பக்கம் லெபனான் போர்ல இஸ்ரேல் வந்து முழுமையாக ஈடுபட்டுள்ளது. அங்க வந்து ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கான போர் தொடர்ந்த வண்ணம் தான் உள்ளது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த போர் ஒப்பந்தம் ஏற்பட்டும் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் ஒப்பந்தம் ஏற்பட்டும் அதே சமயத்துல இந்த சைடு பாத்தீங்கன்னா அமெரிக்க படைகள் உள்ள செல்வதற்கோ இல்ல ஒரு கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வர்றதுக்கோ அந்த மொத்த நிலப்பரப்பையோ எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயமே அவர்கள் வீரர்கள் இறந்தால் போரில், இல்ல அவர்கள் வீரர்கள் காயமுட்டால், இல்ல அவர்களால் எந்த போர் குறிக்கோளும் அடையாமல் உயிர் சேதங்கள் வலுத்தால் ட்ரம்பின் அங்கீகாரமும் ட்ரம்பின் மதிப்பும் பெரிய அளவுக்கு அமெரிக்காவில் சரியும். ஆல்ரெடி சரிஞ்சிருச்சு, மொத்தமா படுத்துக்கும். சார் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை இடைக்கால போர் நிறுத்தம் இருக்கும் பொழுது இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஏன் சார் முடிவுக்கு வரமாத்து? காரணம் என்னடான்னா அமெரிக்கா எடுத்துட்டு வந்த பிளாக்கேட் இஸ் a form of war. கப்பல்களை வைத்து போக்குவரத்து தடை செய்வது போருக்கு நிகர். இப்படி தொடர்ந்தா நாங்க வந்து மீண்டும் போரில் ஈடுபடும் சொல்லிட்டு ஈரானும் எச்சரிக்கிறாங்க சார். இது எந்த அளவுக்கு தான் அப்ப கொண்டு போய் விடும்? போர் எப்ப நின்னுச்சு? சீஸ்ஃபயர்ன்றதையும் பேரளவுல வச்சிருக்காங்களே தவிர்த்து, நான் என்ன கேக்குறேன், சீஸ்ஃபயர்னா என்ன? வானுக்கு தனி சீஸ்ஃபயரு, நிலத்துக்கு தனி சீஸ்ஃபயரு, கடலுக்கு தனி சீஸ்ஃபயரா? அப்படி வராதே. நிலம், வான்வெளி, கடல் எல்லா இடத்துலயும் போர் நிறுத்தம் வந்தாகணும். இது என்ன பார்ஷியல் போர் நிறுத்தம்? முழுசா நிறுத்தணும் இல்ல நிறுத்தாம இருக்கணும். வரும் ஆனா வராதுன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஈரானோட கப்பல்களை ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை பிளாக்கேட் பண்ற மாதிரி, சைனா கப்பல்களை நிறுத்துற மாதிரி அங்க போயிட்டு அமெரிக்காவோட மொத்த கப்பற்படை 41% கப்பற்படை அங்க நிறுத்தி வச்சுட்டு போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு சொன்னா எப்படி போர் நிறுத்தம் வரும்? அப்போ நீங்க ஈரானுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கறதுக்கு தானே அங்க நீங்க கப்பல் படையை நிறுத்தி வச்சிருக்கீங்க. சோ அது வந்து ஒரு போருக்கு நிகர் தானே. நீங்க போர்ல தானே இன்னும் இருக்கீங்க. சோ அது எப்படி போர் முடிவுக்கு வந்ததா அர்த்தம்? சோ போர் முடிவுக்கு வரல. சோ அமெரிக்காவுக்கே குழப்பம் அவங்களுக்குள்ளேயே நிறைய குழப்பம் இருக்கு. இது வந்து எப்படி முடிவுக்கு எடுத்துட்டு வரணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஓகே சார், ஓகே. மிக்க நன்றி சார். ஜூமில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா.